வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் அடுத்து யார் ஆட்சி? இடியை இறக்கும் மத்திய உளவுத்துறையின் சர்வே ரிப்போர்ட். வாங்க பார்க்கலாம். அதிமுக பாமகவில் இருக்கிற உட்கட்சி பிரச்சனைகள் மீது யாரும் அக்கறை செலுத்தாமல் திமுக எதிர்ப்பு அலையை நம்மை காப்பாற்றும் என்றும் இப்போது ஆட்சிக்கு வந்தது போல் கெத்து காட்டுவதுதான் என்டிஏ கூட்டணியில் மிகப்பெரிய மைனஸ். அடுத்து யார் ஆட்சி என பல சர்வேகள் வந்தாலும் மத்திய அரசு உளவுத்துறை மூலமாக எடுத்த ஒரு சர்வே தமிழக கட்சிகளின் மேல்மட்ட அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக அங்க வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் கிட்டத்தட்ட வரவேற்பு எப்படி இருக்கிறது, எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் என மத்திய உளவுத்துறை ஒரு சர்வே எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அந்த சர்வே முடிவுகள் என்டிஏ கூட்டணிக்கு மாபெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது என்கின்றார்கள். ஆட்சி அமைக்க முடியாத அளவுக்கு மட்டுமே என்டிஏ கூட்டணி இந்த முறையும் தொகுதிகளை கைப்பற்றும் என்று அந்த சர்வே கூறுகிறது. கிட்டத்தட்ட 2021 சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி பெற்ற தொகுதிகளுக்கு மேல் வாங்க வாய்ப்பில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சர்வே குறித்து அதிமுக கூட்டணி கட்சியில் இருக்கின்ற முக்கிய தலைவரான ஒருவர் சர்வே நம்பர் சரியாகத்தான் வந்திருக்கிறது என்று, அதுதான் கள நிலவரமும் கூட. கூட்டணியில் இருக்கின்ற குறிப்பாக அதிமுக பாமகவில் இருக்கின்ற உட்கட்சி பிரச்சனைகள் மீது யாரும் அக்கறை செலுத்தாமல் திமுக எதிர்ப்பாளை நம்மை காப்பாற்றும் என்று இப்போதே ஆட்சிக்கு வந்தது கெத்து காட்டுவது தான் என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய மைனஸ் என்று கமெண்ட் அடித்தாராம். தாவேகாவின் வரவு என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அந்த சர்வே ரிப்போர்ட்டில் இருக்கிறதாம். அதே சமயம் திமுகவும் சில ஷாக்கான விஷயங்கள் இந்த சர்வேயில் இருக்கிறது என்கின்றார்கள். இந்த சர்வே யாருக்கு யார் என்ற போட்டியை தவிர்த்து இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் யார் சரியான முறையில் தங்களுடைய சக்தி வாய்ந்த பலத்தை காட்டி யார் வெற்றி பெறுவார் என்பதை இந்த 2026 இந்த அரியணையில் முதல்வர் என்ற மகுடத்தை யார் சூடப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து காண்போம். தங்களுடைய வாக்கு யாருக்கு என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். தங்களுடைய கருத்துக்களை, இந்த செய்தியின் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.